பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது இவாஞ்சல் என்ற இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கூட பிசாசை குறித்து இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பிசாசு சோதனைக்காரன் என்று வேதம் கூறுகிறது. மத்தேயு 4:1 பிசாசு சோதனைக்காரன் என்று வேதம் கூறுகிறது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று மத்தேயு 4:1 சொல்லப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, பிசாசை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிசாசுக்கு நம்முடைய இருதயத்திலோ நம்முடைய சரீரத்திலோ இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசை நாம் துரத்த வேண்டும். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று மத்தேயு 10:1 சொல்லப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களை, அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் அழைத்து பிசாசை துரத்துகிறதற்கு அவர் இடம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அதே மாதிரி நாம் பின்பற்றுவோமாக. பிசாசை நாம் துரத்த வேண்டும். மட்டுமல்ல, பிசாசை நாம் அதட்ட வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான் என்று மத்தேயு 17:18 கூறப்பட்டுள்ளது. எனவே பிசாசை நாம் அதட்ட வேண்டும், பிசாசை துரத்த வேண்டும், பிசாசை அதட்ட வேண்டும். மட்டுமல்ல, இந்த பிசாசில் ஒரு வகை ஜாதி பிசாசு இருக்கிறது. அந்த ஜாதி பிசாசு, ஜாதி என்றால் நாம் குறிக்கிற மனுஷ ஜாதி அல்ல, பிசாசில் ஒரு வகை. அதை நாம் எப்படி துரத்த வேண்டும் என்றால், உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மாத்திரமே அந்த வகை பிசாசை நாம் துரத்த முடியும். மத்தேயு 17:21 கூறப்பட்டுள்ளது. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புரட்டப்பட்டு போகாது என்றார் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு விகாரமாய் நடக்கிறவர்களை பிசாசு அவ்விதமாய் நடக்க பண்ணுகிறான். எனவே நம்ம அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசை துரத்த வேண்டும், அவர்களையோ நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களை, வேதம் கூறுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு 4:7 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களை, பிசாசை துரத்த, பிசாசை அதட்ட, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளை கூட சுவாமி உம்முடைய பாதத்தில் வர கொடுத்த தயவுக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சோதனைக்காரனாகிய பிசாசானவனை துரத்த, அதட்ட, எதிர்த்து நிற்க எங்களை பலப்படுத்தும். மனுஷர்களை நேசிக்கவும், மனுஷர்களுக்குள்ளிருந்து ஆளுகை செய்கிற பிசாசை துரத்தவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.